ஹலோ, குட் மார்னிங். ஆக்சுவலாக என்னாச்சுன்னா நேற்று சாட்டர்டே ஈவினிங் ஒரு 5:30 6:30 இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபீனிக்ஸ் மால் போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். நான் விருகம்பாக்கம்லேருந்து ஃபீனிக்ஸ் மால் போயிட்டு இருந்தேன். எதுக்குன்னா ஷூஸ் பார்க்கலாம், மேரத்தான்ஸ் வருது, சரி ஷூஸ் அப்கிரேட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு மாடல்ஸ் பார்க்கலான்னு சொல்லி போயிட்டு இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி போயிட்டாங்க, நான் வந்து தனியாக போனேன். ஸோ போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக கத்திப்பாரா பிரிட்ஜ் மேலே போயிட்டு இருக்கும்போது வண்டியில் சுத்தமாக பெட்ரோல் இல்லை, ட்ரை ஆஃப் ஆகிடுச்சு. சரி எப்படியே மேனேஜ் பண்ணி கிட்ட வரைக்கும், ஏன்னா ஸ்லோப் பிரிட்ஜில் இறங்கும் போது சரி ஃபாஸ்ட்டாக போயிடும், அப்படியே கொஞ்சம் ஓட்டிகிட்டே போயிடலான்னு பார்த்தா கரெக்டாக ஆலந்தூர் மெட்ரோ கிட்ட வந்தோடனே வண்டி சுத்தம் ட்ரை ஆஃப் ஆகிடுச்சு. அப்படியே நாங்கள் இருக்க ஆட்டோ நைட்டில் கேட்டேன், நான் பெட்ரோல் பங்க் எங்கே இருக்குன்னு கேட்டால் அவங்க தம்பி இன்னும் 2 கிலோமீட்டர் போகணும்பா, நீ இப்படி போனோம் 2 கிலோமீட்டர் போகணும், இந்த பக்கம் போனோம் 2 கிலோமீட்டர் போகணும் அப்படின்னாங்க. சரி ஓகே என்ன பண்ணு தெரியாமல் பொறுமையாக அப்படி தள்ளிட்டே வந்தேன். அங்கே கரெக்டாக ஆட்டோ அந்த மெட்ரோட பார்க்கிங் கிட்ட வந்து சரி இதுக்கு மேலே தள்ளிட்டு போனால் ரொம்ப கஷ்டம், 2 கிலோமீட்டர் தள்ளிட்டே போனோம், டிராஃபிக் டைம் வர என்ன பண்ணுறது தெரியலன்றதுனால லிஃப்ட் கேட்டு பார்த்தேன். நம்ம நின்றுட்டு இருந்து லிஃப்ட் கேட்டால் கூட ட்ராப் பண்ணிடுவாங்க, பட் வண்டியை டோ பண்ணி போகணுன்றது கஷ்டம், ஏன்னா இருக்கிற அந்த டைம் டிராஃபிக் வேறு. ஸோ என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கும்போது தான் நின்றுட்டு இப்படி கேட்டே இருந்தேன். ஒருத்தர் வந்தார், எனக்கு தாண்டி போய் நின்னார். சரி ஓகே நமக்காக தான் நிற்கிறாருன்னு பார்த்து நான் கிட்ட அப்படியே போயிட்டு நான் டோ பண்ணுறீங்களா பெட்ரோல் பங்க் வரைக்கும், வாப்பா அப்படின்னாரு. அப்புறம் அவர் எனக்காக நின்று போல. அவர் நான் யாருன்னு என்ன பேசலாம் பார்க்கல, அவர் ஹெல்மெட் போட்டிருந்தாரு, ஒரு 40+ இருந்தார். நான் போயிட்டு டோ பண்ணார். நான் போகும்போதெல்லாம் நினச்சிட்டே போகிறேன், ஐயோ ரொம்ப தேங்க்ஸ், யாருன்னு தெரியல, டோ பண்ணுறேன், டிராஃபிக்கில் டோ பண்ணுறது கஷ்டம், நிறைய பேர் திட்டுவாங்க, ஏன்னா எல்லாமே பிஸியாக ஓடிட்டு இருக்க டைமில் வந்து நம்ம ரோட்டில் கொஞ்சம் மறைச்சிட்டு போயிட்டு இருந்தால் திட்டுவாங்கன்ற ஒரு மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. அண்ட் கிட்ட போயிட்டோம், பெட்ரோல் பங்க் கிட்ட, அந்த கரெக்டாக ஏர்போர்ட்க்கு முன்னாடி ஒரு அந்த சிக்னல் கிட்ட பெட்ரோல் பங்க் இருந்துச்சு. ஒரு 3 பெட்ரோல் பங்க் லைனாக இருக்கும்ல, நம்ம ஃபர்ஸ்ட்லேயே விட்டால் கூட ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே இறங்குறேன் அப்படின்னு, நான் இங்கே என்ன ட்ராப் பண்ணிடுங்க அப்படின்னு. அவர் ஓகே பண்ணார். சரி நான் இறங்கி நின்றுட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு கை கொடுத்து பேசலான்னு பார்த்தா அவர் நான் இங்கே விட்டுருங்கன்னு சொன்னேன். ஓகேப்பா அப்படின்ட்டு நான் இப்படி சைடு வந்தேன், அவர் வந்து என்ன ஓவர்டேக் பண்ணி அவர் போயிட்டே விட்டாரு. யாருண்ணா நீ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. யாருமே இது ஏன் இதை பற்றி ஏன் பேசுகிற, இது சிம்பிள் தானே, யார் வேணா பண்ணுவாங்க, பட் நம்ம பண்ணியிருக்குமான்றதை தான் யோசிக்கணும். என்னன்னா நான் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வரும்போது நிறைய பேர் நடந்து வரும்போது லிஃப்ட் கேட்பாங்க, அப்போல்லாம் பயமா இருக்கும், ஏன்னா யாருமே நம்ப முடியாதுல்ல. நைட்டு நம்ம மொபைல் ஃபோன் வச்சிருக்கோம், செயின் போட்டிருக்கோம், யார் என்ன நம்ம நல்லவங்களே இருந்தால் கூட நம்ம நம்பி ஏற்றுறதுன்றது வந்து அதெல்லாம் யோசிப்போங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது அன்எக்ஸ்பெக்டடாக எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் டைமில் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இப்படி ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுறாருன்றது வந்து அது ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ஏதாச்சும் நின்னாங்கன்னா அதெல்லாம் பண்ணுவேன், ஏன்னா எனக்கு அந்த கஷ்டம் தெரியும். 2 கிலோமீட்டர் நான் தள்ளிட்டு போயிட்டு இருந்தேன்னா அங்கே போய் சேர்றதுக்கு டைம் ஆயிருக்கும். டைம் விட்டுருங்க, நம்மளோட எனர்ஜி விட்டுருங்க, எல்லாமே விட்டுருங்க, பட் அந்த டைம் அந்த இடத்துல நம்ம இருக்க வேண்டிய இடத்துக்கு நம்ம சீக்கிரம் போக முடியாமல் இருக்கும்ல. ஸோ அந்த விஷயம் ரொம்ப இதாக இருந்துச்சு. ஸோ அவரு ஹெல்ப் பண்ணது வந்து அங்கே தேங்க்ஸ் சொல்ல முடியல, மேபி இந்த வீடியோ அவர் பார்த்தாருன்னா கூட ஆனால் தேங்க்ஸ்ண்ணே, நீங்கள் இல்லைன்னா நீங்கள் நான் எடுத்து போயிருக்க முடியாது, ரொம்ப நன்றி. ஸோ நம்மளும் எதுவும் ஹெல்ப் பண்ணுவோன்றதுக்காக தான் வீடியோ. தேங்க்யூ.